உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரத்னவேல் சார், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. உங்க ஜோடிய பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜானகி ஒண்ணும் நல்லவில்லை. என் தம்பியை அசிங்கப்படுத்தணும்னு தான் அவ இவ்வளவு நேரம் வெளியில சுத்திட்டு இருந்துட்டு இப்ப வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லை. என்னமா பேசுறீங்க நீங்க? உங்க தம்பிங்கிறதையும் தாண்டி அவரு ஒரு மினிஸ்டர். அவரு வைஃப் போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுவும் இவ்ளோ பேரை வச்சுக்கிட்டு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்க மேடம், நான் அமைதியா இருக்கேன், எதுவும் பேசல. ஆனா என் தம்பிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அவனுக்கு தெரியாம யாரும் இந்த ஏற்பாட்டை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்க கிளம்புறோம். என்ன ரத்னவேல் சார், உங்க அக்கா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. அவங்க சொல்றது உண்மையா? உங்களுக்கு இந்த மணி விழாவில் விருப்பம் இல்லையா? இல்ல. ஏ? அப்புறம் எப்படி பத்திரிக்கை அடிச்சு இத்தனை பேரை கூப்பிட்டு மேடை ஏறி? அத நாங்க ஏற்பாடு பண்ணல. என் தம்பி அசிங்கப்படுத்தணும்னு தோ நிக்கிறானே, இந்த வேலம் பண்ண வேலை. அம்மா, நானாமா பண்ண? இந்த ஏற்பாடுல நீங்க தானம்மா பண்ணீங்க. ஏய், நீ வாய மூடுறா. ஏய், சார், உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு வேணா பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். வெளியில வந்துட்டா அது பொது வாழ்க்கையில கலந்துரும். அதையெல்லாம் பொது வழியில காட்டிக்கவும் கூடாது. கண்டிப்பா உங்களோட அரசியல் வளர்ச்சிக்கு பெரிய தடையா இருக்கும். உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற அபிப்பிராயம் மாறவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட சென்டிமெண்டாவே உங்களுக்கு இது பெரிய விஷயம் சார். 60ஆம் கல்யாணம் நடக்கிற பாக்கியம் எல்லாம் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்? எங்க அப்பா அம்மாக்கு கிடைக்கல. நம்மள மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். உங்களை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த 11 பேரும் இங்க கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி முன்னுதாரணமா நீங்க இருக்க போறீங்க? நீங்க உங்க மனைவிய அவமரியாதை பண்ணி அத அவங்களும் ஃபாலோ பண்ணணுமா, இல்ல மரியாதையா நடத்தணுமா? பெண் உரிமை, பெண் சுதந்திரம்னு போராடின இந்த தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை தெய்வமா மதிச்சு பூஜை பண்ற இந்த மதுரையில ஒரு அமைச்சர் தன் மனைவிய அவமரியாதையா நடத்தினார்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். பெண் உரிமை பேசுற உங்க கட்சிக்கும் அது அவமானம் இல்லையா? இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் நீங்க அமைதியா இருக்கிறது சரியில்லை. ஒரு பெண்ணா, இந்த மாநிலத்தோட ஆளுநரா இன்னொரு பெண்ணை அவமரியாதையா நடத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன். அண்ணே, என்னென்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? மேடம் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல,
இதுக்கு மேலே அமைதியா இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லண்ணே. போங்க போய் தாலி கட்டுங்க. என்னண்ணே? அண்ணே, இது நம்ம பர்சனல் விஷயம் மட்டும் கிடையாது, கட்சியும் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த தட்சிணாமூர்த்தி வேற அவங்கள பதவியில இருந்து தூக்கணும்னு உள்ளுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் வேற. அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு சிஎம்மும் உங்க மேல அப்செட்ல இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் ஊதி எவ்வளவு பெருசு ஆக்குவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம வீம்பு பிடிச்சு உங்க பேரை கெட்ட பேர் ஆக்கிட வேண்டானே. எதுவும் யோசிக்காதீங்கண்ணே, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். வாங்க. இல்லப்பா, வாங்க. நான் தான் சொல்றேன்ல, வாங்கண்ணே, வாங்க வாங்க. போய் உட்காருங்கண்ணே, போங்க. எதா இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சுட்டு பேசிக்கலாண்ணே. போங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் நல்லதுக்கு தானே, எதுவும் யோசிக்காதீங்க. உட்காருங்க, வந்துடுறேன். எல்லாரும் உட்காருங்க. ஹலோ. மேடம், நான் வேலன் பேசுறேன். கல்வி அமைச்சர் ரத்தனவேல் ஐயாவோட பிஏ மேடம். சொல்லுங்க. மேடம், ஐயாவுக்கு இன்னைக்கு மணி விழா நடக்கக்கூடாதுன்னு யாரோ ஐயாவோட மனைவியை கடத்திட்டாங்க. நான் அவங்கள காப்பாத்திட்டேன் மேடம். ஆனா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். மேடம், நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மேடம். நான் என்ன பண்ணணும்? ஓகே வேலன், நான் பாத்துக்கிறேன். மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.